இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இப்படி பண்ண நந்தினி? நான் என்ன பண்ண மிஸ்டர் கரிகாலன்? இந்த நக்கலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. இப்ப அப்படி என்ன நடந்துருச்சுன்னு கோமா எரிஞ்செரிஞ்சு விடுற? இங்க பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னென்னமோ சொல்லிருக்க. இப்ப நீ எதை பத்தி கேக்குறேன்னு சத்தியமா புரியல. ப்ளீஸ் கரிகாலா, எதா இருந்தாலும் சுத்தி வளைச்சு பேசாம நீயே சொல்லிரு. இங்க பாரு நந்தினி, உனக்கு எது வேணும்னாலும் என்ன கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா சொன்ன, அதுக்கு இப்ப என்ன? ஆனா நீ என்ன பண்ணிருக்க? எதுக்கு தனியா ரூமை விட்டு வெளியே போன? சரி இப்ப அதனால என்ன? நான் இல்லாத நேரத்தில் நீ இப்படி தனியா வெளியே போறதா? அதான் ஏன்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? ஆமா, அப்பதானே நீ எதுக்காக அப்படி சொன்னேன்னு எனக்கு புரியும். இங்க பாரு, நீ வெளியே வரும்போது உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது கரிகாலா. ஏன்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா என் பக்கத்துல நீ இருக்கல. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போக வேண்டிய என்னோட உசுர மறுபடியும் மீட்டு கொண்டு வந்த ஆண் தேவத கரிகாலா நீ. அதனால எனக்கு ஒண்ணும் ஆகாது. சரி, நீ சொல்றத கேட்கும்போது சந்தோஷமாவும் காதுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கு. இருந்தாலும் நீ ஏன் வெளியில வந்தேன்னு இப்ப வரைக்கும் சொல்லல. மிஸ்டர் கரிகாலன், நான் ரூமுக்குள்ளதான் இருந்தேன். திடீர்னு பாட்டி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சா, அதனாலதான் நான் ரூமை விட்டே வெளியே வந்தேன். இல்லன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். இங்க பாரு நந்தினி, இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ அப்படியெல்லாம் வெளியில வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இனிமே எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு, நான் வரேன், போதுமா? சரிங்க சார், இனி நான் அப்படியே கேக்குறேன். அந்த பயம் இருந்தா சரி. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் உன்னை செக் பண்ண வீட்டுக்கே வராங்க. உனக்கு கண்ணு எப்ப தெரியும்னு இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடுவாங்க. அது தெரிஞ்சா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். கரிகாலா, ஒருவேளை காலம் முழுக்க எனக்கு கண்ணு தெரியாமலே போயிடுச்சுன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, முதல்ல நீ இப்படி எல்லாம் பேசாத. அப்படியெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது. சரி, ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? என்ன நந்தினி, என்னை பார்த்து இப்படி கேட்டுட்ட? காலம் முழுக்க நீ இப்படியே இருந்தாலும் உன்னை கண்ணோட கண்ணா வச்சு பார்த்துப்பேன். என்னோட குழந்தை மாதிரி உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய காத்திருக்கேன் நந்தினி. உன்னை சொல்லட்டுமா? முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வருதுன்றதை பத்தி மட்டும் யோசி. அதை விட்டுட்டு இப்படி நெகட்டிவா யோசிக்காத. அது உன்னையும் கஷ்டப்படுத்தி உன் மேல அன்பா இருக்கிறவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்தும். வாழ்க்கையில சில தருணங்கள் நம்ம நினைச்சாலுமே திருப்பி உருவாக்க முடியாது. நான் உன்னை இப்ப பாத்துக்கிறத என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஞாபகமா தான் நினைக்கிறேன். இந்த சுமையிலையும் ஒரு அழகான சுகம் இருக்கு நந்தினி.